நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஏகாங்கி. ஏகாங்கின்றது ஒரு நாடகம். இந்த நாடகத்துல என்னன்னா இரு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு போயிடலாம், கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு நம்ம பிரிஞ்சு போயிடலாம். இதே டயத்துக்கு இதே டேட்டில் நம்ம இந்த டைமுக்கு நம்ம மீட் பண்ணுற டைமுக்கு மீட் பண்ணிவிட்டு நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி காட்டியிருப்போம் அப்படின்றது சவால் விட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ் நட்ட நடு ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 11 மணி சமயத்தில் எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இதில் யாருமே ரோட்டில் நடந்து போகிறதே இல்லை. அப்போ என்ன ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வரார். போலீஸ்மேன் நீங்கள் யார் அப்படின்னு ஒருத்தரை கேட்குறாரு. இவர் நடந்த கதையெல்லாம் சொல்கிறார். சரி, ரைட், ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேடி பார்த்ததும் இன்னும் வரவே இல்லை அவரோட ஃப்ரெண்டு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது ஒருத்தர் வரார். ஒருத்தர் வந்த உடனே நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாம் கதைகளும் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது திடீர்னு வெளிச்சத்துக்கிட்ட வராங்க. அப்படியே ரோட்டில் பேசிட்டு வெளிச்சத்துக்கிட்ட வராங்க. வெளிச்சத்துக்கிட்ட வரும்போது இந்த பேசுகிற கதை சொல்கிற ஆள் நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ யார் அப்படின்ன உடனே அவர் ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. லெட்டரை படித்து பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்த போலீஸ்மேன் தான் இவரோட நண்பர். அவர் என்னென்னா உண்மையாக உழைச்சி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இப்போ கதை சொல்கிற ஆள் ஒரு பெரிய கொள்ளக்கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பார். அவரை பிடிக்கணுன்றது தான் எல்லா இந்தியாவில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லா ரீஜன்ஸுக்கும் ஃபோட்டோ எல்லாம் வந்திருக்கு. அப்போது திடீர்னு அவங்க இது பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த போலீஸ்காரர் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இப்போ நம்ம கதைக்கு தோ மித்ர, இரு நண்பர்கள். பாத்திரன்னா கேரக்டர்ஸ். நவயுவக், நவயுவக் அப்படின்னு சொன்னால் இளைஞன். மதன், அவர் பேர் என்ன, மதன். போலீஸ்மேன், போலீஸ்கார் வராருன்னு சொன்ன இல்லையா, அவர் பேர் கைலாஷ். அடுத்தது व्यक्ति, व्यक्ति மூணாவது ஆள் அனுப்புறாரு இல்லையா, கைலாஷ் கா பேஜா ஹுவா ஆத்மி. கைலாஷ் அனுப்பின ஆள், அதுதான் கைலாஷ் கா பேஜா ஹுவா ஆத்மி, கைலாஷ் அனுப்பின ஆள். இப்போ ஃபர்ஸ்ட் சீன், பஹலா திருஷ்ய, ஃபர்ஸ்ட் சீன். பர்தா உடுத்தா ஹை. பர்தான்னா ஸ்டேஜ் மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்க்ரீன் எழுப்பி விடப்படுறது. रंग मंच, रंग मंचना स्टेज. काली दिखता है, कालियाग इरुक्किरदु. बाजार का दृश्य, फर्स्ट सीन இப்போ என்ன வருது, बाजार का दृश्य है. பஜார் அதாவது மார்க்கெட் பிளேஸா அந்த சீன் காட்டப்படுகிறது. रात हो गई है, ராத்திரி ஆயிப்போச்சு. इसलिए सब दुकानों बंद हो चुकी है. அதனால சப் எல்லா, துக்கானும் கடைகள், பந்து ஹோ சுக்கி ஹை மூடப்பட்டிருக்கிறது. சடக் ரோடு, சுன்சான் படி ஹை ரொம்ப அமைதியாக இருக்கிறது. சுன்சான்னா அமைதியாக. இக்கே துக்கே இந்த பக்கமோ இந்த பக்கமோ, சல்னே வாலும் போய்கொண்டிருக்கிறவங்க, பாத் பேச்சு, தூரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நடந்து போறதுனால அவங்க பேச்சும் தூரமா போயிட்டு இருக்கு. கொய் குத்தா, தட் बाजार के इस हिस्से में नहीं दिखता. எந்த நாயும், கொய் குத்தா எந்த நாயும், தக் அதாவது இந்த बाजारல, के इस हिस्से में இந்த கார்னர்ல, नहीं दिखता பார்க்க முடியல, लगता है நினைக்க தோணுகிறது. किसी साधारण शहर के ஏதோ ஒரு சாதாரண ஒரு சிட்டில
சாதாரண சே பாजार का ரொம்ப அமைதியான ஒரு மார்க்கெட் कोई बहुत मामूली हिस्सा ஸோ இந்த ஒரு சாதாரண ஒரு கார்னர்ல और वह भी रात के पहले அதுவும் ராத்திரியோட ஃபர்ஸ்ட் ஜாமத்துல पहले पहर पहरना ஜாமம் மே निर्जीव सा இறந்த கோலமாக हो गया இந்த சீன் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம கொடுக்கிறோம். அடுத்த இதுக்கு போ. சடக்கு கி சடக்குன்னா ரோடோடைய ஆக்ரி ஆக்ரின்னா எண்டு கோனே பர் எண்டான எண்டில் இருக்கக்கூடிய கார்னர்ல ஏக் லேம்ப் போஸ்ட் ஹே ஒரு மின்கம்பம் இருக்கிறது. ஜோ அது ரோத்தா ஹுவாசா அழுது கொண்டே அதாவது பார்க்கறதுக்கு அந்த மின்கம்பம் அந்த லைட் எப்படி தெரியுதா அழுதுட்டே வந்து கடா கடான்னா நின்னுட்டு ரோஷ்னி ரோஷ்னின்னா வெளிச்சம் தே ரஹா ஹே கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஹவா கே சல்னே பர் இந்த காற்று வரதுனால கபி கபி எங்கெங்கயோ கிசி துக்கான் கா ஏதோ ஒரு கடையோடைய சைன் போர்டு இருக்கு இல்லையா ஹில்கர் அதாவது அசஞ்சு அசஞ்சு தோடி ஆவாஸ் பைதா கர் சவுண்டு கொடுத்துட்டு ஃபிர் பிறகு காமாவு ஷோ ஜாத்தா சைலண்டா போயிடுது. காத்தடிச்சா அந்த போர்டெல்லாம் அசையுது கடைங்களோட போர்டு இருக்கு இல்லையா அது அசையுது அசைஞ்ச பிறகு காத்து நின்ன பிறகு அப்படியே சைலண்டா போயிடுது. அச்சானக் திடீர்னு லெட்டர் பாக்ஸ் और एक दुकान के बीच லெட்டர் பாக்ஸ் இருக்கு ஒரு கடை இருக்கு அந்த கடைக்கு நடுவுல பீச்னா நடுவுல சே நடுவுல இருந்து காலே கப்படம் சே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸால டங்கி டங்கின்னா கவரப்பட்ட கவர்ட் செய்யப்பட்ட ஏக் சாயா ஒரு நிழல் சி ஒரு நிழல் போல தர்ஷகோம் கி தர்ஷகோம்னா இந்த நாடகத்தை பார்க்குறவங்களுக்கு ஓர் பக்கமாக பீட்கர் அதாவது வந்து கொண்டு உட் எழுந்து கடி நின்னுச்சு ஹோத்தி ஹே யாராக இருக்கும்னு தெரியல தீரே தீரே மெதுவாக வஹ் அந்த தர்ஷகோம் கி ஓர் இந்த நாடகத்தை பார்க்குறவங்க கிட்ட முடுத்தி ஹே வந்து கொண்டு இருக்கிறது. அவர் மற்றும் தப் ஹம் தேக்தே ஹே கி நாங்கெல்லாம் பார்க்குறோம் யாருன்னு வஹ் அது காலே செஸ்டர் சே அதாவது பிளாக் கலர் துணினால மூடப்பட்ட ஆவருத் ஆவருத்னா அதை கவரப்பட்ட மூடப்பட்ட ஏக் ஒரு நவயுவக் ஹே ஒரு இளைஞன் கியோங்கி ஏன்னா बाजार के मार्केटोடைய उस भाग में அந்த பகுதியில रोशनी कम है வெளிச்சம் கம்மியா இருக்கு इसलिए இதனால हमें எங்களுக்கு நவயுவக் का அந்த இளைஞனுடைய चेहरा மூஞ்சி स्पष्ट रूप से சரியான ஒரு இதுவா नहीं दिखता பார்க்க முடியவில்லை. वैसे நவயுவக்னே அந்த இளைஞன் வந்து நேபி அந்த இளைஞனும் அக்னி ஓர் சே தன்னுடைய பக்கத்துல இருந்து குச் ஐசா இந்த மாதிரி ஏதாவது பிரயாஸ்கர் அதாவது பிரயாஸ்கர்னா முயற்சி செஞ்சு ரக்காக எதுக்காக முயற்சி செஞ்சு வச்சிருக்காரு அதாவது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ல அவரு மூஞ்சி தெரியாம அந்த மாதிரி வந்திருக்கிறாரு. कि उसकी आकृति रूप आकृति அவரோட உருவம் ஸ்பஷ்ட் ना हो இந்த மாதிரி அவர் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறார். அந்த இளைஞன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கும் தன்னோட உருவத்தை தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. உஸ்னே அவன் செஸ்டர் கே காலர் தன்னோட ஷர்ட்டோட காலர்ல கடே கர்ரக்கே அதாவது அப்படி இது பண்ணி வச்சிருக்கார் கவர் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் மற்றும் சிர்கா ஹேட் தலையோட தொப்பி
तिरछा तिरछाना स्लांटा कर रखा है இது அந்த ஆளுடைய உருவமாக இருந்தது அதாவது தன்னோட தலையில இருக்கிற ஹேட்டை ஸ்லாண்டிங்கா வச்சு இருந்தாரு தொப்பியை வந்து ஸ்லாண்டிங்கா வச்சிருந்தார் இது அந்த ஆளோட உருவமாக இருந்தது இப்படிதான் அவங்க மக்கள் பார்க்க முடிஞ்சது காசி பெச்சைனி கே சாத் அதாவது ரொம்ப டென்ஷனாக காசி பெச்சைனின்னா ரொம்ப டென்ஷனாக எதிர்பார்த்துட்டு அதுதான் ரொம்ப டென்ஷனாக எதிர்பார்க்கறது தான் கைசி பெச்சைனி கே சாத் வஹ் அவன் அப்னி கலாய் கடி தன்னுடைய கை கடிகாரத்தை தேக்தா ஹை பார்க்கிறான் அவுர் மற்றும் சடக்கே ரோடோடைய தோனோம் சோர் பர் ரெண்டு சைட்லையும் ஏக் இன்தசாரி பரி அதாவது வெயிட் பண்ணக்கூடிய பார்வையாக இன்தசார்னா வெயிட் பண்றது இன்தசாரி பரி அப்படின்னு சொன்னா வெயிட் பண்ற பார்வையாக நசர் டால்தா ஹை விழியை பார்க்கிறான் ஷாயத் ஒருவேளை ஹோண்டோ மே மனசுல குச் கஹதா பி ஹை கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தான் தபி அப்போ ஜூத்தோம் கி ஜூத்தோம்னா ஸ்லிப்பர்ஸ் உடைய ஆஹட் சத்தம் ஹோதி ஹை கேட்கப்படுகிறது கேட்கிறது ஃபிர் பிறகு மூஹ் சே வாயிலிருந்து சீட்டி சீட்டின்னா விசில் பஜானே கி சவுண்ட் அதாவது விசில் அடிக்கிற சத்தம் ஆவாஸ் ஹோதி ஹை சத்தம் கேட்கிறது இன்தசாரி கர்த்தா வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நவயுவக் நவயுவக்னா இந்த இளைஞன் சவுங்குக்கர்னா எச்சரிக்கையோட விழிப்போட ஏக் ஜட்டகே கே சாத் ஒரு இடத்துல உதர் தேக்தா ஹை பார்க்கிறான் அந்த பக்கமாக பார்க்கிறான் பாயி ஓர் சே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஏக் நவயுவக் போலீஸ்மேன் बड़ी ही मस्त लापरवाही के साथ அதாவது பாய் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏக் நவயுவக் ஒரு இளைஞன் போலீஸ்மேனாக படீஹி ரொம்பவும் மஸ்த் லாப்பர்ஹாரின்னா ரொம்ப திமுறாக கே சாத் திமுருட இதர் உதர் இங்கேயும் அங்கேயும் தேக்தா ஹுவா பார்த்து கொண்டு बाजार के மார்க்கெட்டோடைய உஸ் हिस्से में அந்த இடத்திற்கு प्रवेश करता है நுழைகிறார் அச்சானக் திடீர்னு उसकी दृष्टि அந்த போலீஸ்மேனுடைய பார்வை दृष्टिன்னா பார்வை दूसरी ओर இன்னொரு பக்கமாக மூஹ் கியே அதாவது இந்த பக்கமா திரும்பிட்டு இருக்கிற நவயுவக் पर அந்த இளைஞன் மீது படுத்தி ஹை விழுகிறது வஹ் அவன் அந்த யாரே போலீஸ்மேன் शीघ्रता से வேகமாக उस ओर बढ़ता है யாரே எந்த பக்கம் நவயுவக் அந்த இளைஞன் இருக்கிற பக்கமாக उस ओर அந்த இளைஞன் பக்கமாக बढ़ता है னா வேகமாக வரார் நவயுவக் मुस्कुराने की कोशिश करता है அதாவது விழுங்கிறதுக்கு முஸ்குரானேன்னா பயந்துட்டு ஒரு இதுமா வளருவாங்கல்ல அதுதான் அதுக்கான முயற்சி செய்கிறான் போலீஸ்மேன் வந்துடுறார் கஹியே மிஸ்டர் சொல்லுங்க மிஸ்டர் आप इस दुकान की நீங்கள் இந்த கடையின் ஆடுமே சமீபத்தில் கடை உட்கார்ந்துட்டு அதாவது நின்னுட்டு क्या कर रहे हैं என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அடுத்தது நவயுவக் குச் பி நஹி எதுவுமே இல்லை இளைஞர் சொல்றாரு எதுவுமே இல்லை குச் பி நஹி போலீஸ்மேன் கேட்கிறார் குச் பி நஹி எதுவும் இல்லையா ஆக்கிர் கோய் மக்சத் தோ ஹோகா யா ஏதாவது ஆக்கிர்னா கடைசி கிடையாது இந்த இடத்துல ஏதாவது கொய் ஏதேனும் மக்சத்னா ஆம்பிஷன் தோ ஹோகா ஏதாவது ஆம்பிஷன் இருக்கதான் முடியும்
आपको உங்களுக்கு इस तरह இந்த விதமாக इस तरह से இந்த விதமாக கடே रहने का ஏதாவது குறிக்கோள் இருந்தே தான் இருக்க முடியும் இந்த மாதிரி வெயிட் பண்றதுக்கு இல்ல நிக்கிறதுக்கு நவயுவக் சொல்றான் அதாவது இளைஞர் சொல்றார் क्यों ये यहाँ इस तरह खड़ा होना कोई गुनाह है ना இந்த மாதிரி यहाँ இங்கே इस तरह இந்த மாதிரி खड़ा होना வெயிட் பண்றது कोई गुनाह है தப்பு இருக்கிறதா இல்ல சந்தேகப்படுறீங்களா पुलिसमैन स्वर में तेजी आ जाती है அவரோட ஸ்வரத்துல சவுண்ட் வருது அதாவது எப்படி வேகமா கத்தி பேசுறாரு जरूर है ஆமா கண்டிப்பா அப்படின்றார் रात के 10 बजे रात्रि 10 மணிக்கு जबकि बाजार की तमाम दुकानों அப்போ 10 மணி ஆச்சுன்னா बाजार உடைய तमाम दुकानों तमाम அப்படின்னா எல்லா दुकानोंனா கடைகள் के बंद हुए क्लोज ஆகி 1 घंटे हो चुका है 1 மணி நேரம் ஆகிவிட்டது आप நீங்கள் इस लेटर बॉक्स की இந்த லெட்டர் பாக்ஸ் ஆடுமேனா அது பக்கத்துல சுபஹே கி இந்த மாதிரி ஒரு நிலையில அதாவது சந்தேகம் வரக்கூடிய நிலையில ஹாலத் மே நிலையில் சிப்கடே ஹே மறைந்திருக்கிறீர்கள் இஸ் பர் ஆப் பூछते हैं कि இது மேல நீங்க கேக்குறீங்க என்னன்னு கேக்குறீங்கன்னா இஸ் तरह खड़ा होना இந்த மாதிரி வெயிட் பண்றது குனாஹ் है தப்பு இருக்கிறதா இல்ல சந்தேகப்படுறீங்களா அப்படினு கேக்குறீங்களா அப்படினு அவரே கேக்குறாரு நவயுவக் சொல்றார் ஓ ஓகே तो आपको அப்போ உங்களுக்கு सब कुछ எல்லாமே बताना ही எல்லாமே சொல்லிதான் होगा ஆகணும் कहानी जरा लंबी है கதை கொஞ்சம் பெருசு மகர் நீங்க மகர்னா ஒரு வேளை அப்படினு சொல்ல வராரு அப்ப போலீஸ்மேன் சொல்றாரு பாத் காட்கர் அவரோட பேச்சை நிறுத்திட்டு आप उसे छोटे कर सुनाइए நீங்க அத சின்னதாக்கி சொல்லுங்க நவயுவக் तो सुनिए அப்ப கேளுங்க दरअसल इन रियली मैं यहाँ நான் இங்க अपने एक என்னுடைய ஒரு दोस्त की दोस्तனா फ्रेंड की प्रतीक्षाனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் मैं खड़ा हूं फ्रेंड வரதுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் आज से இன்றிலிருந்து 13 साल 13 வருடம் पहले முன்னாடி ठीक इसी जगह சரியாக இதே இடத்துல ठीक इसी समय இதே சமயத்துல हमने तय किया ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அதுதான் அங்க கதை நவயுவக் की 13 साल बाद 13 வருஷத்துக்கு பிறகு यानी இன்று यानी आज போன பிறகும் இன்று आज की तारीख இன்றைய தினம் அதாவது இன்றைய டேட்ல को இன்னைக்கு हम लोग நாங்க 10 बजे रात 10 மணிக்கு இரவு इसी जगह मिलेंगे இதே இடத்துல சந்திப்போம் पुलिसमैन बहुत खूब ரொம்ப நல்லது சிரிஷ்ட் ஹஸ்கர் சொல்றாரு ரொம்ப நல்லது நவயுவக் சொல்றாரு आपको உங்களுக்கு ये बातें இந்த விஷயங்கள் कुछ சில अजीब सी ரொம்ப சில்லியா लग रही होगी சோ இது வந்து ரொம்ப சில்லியா இருக்கும் உங்களுக்கு நாங்க சொல்ற இந்த வார்த்தை ரொம்ப சில்லியா இருக்கும் सुनने पर கேக்குறது கூட ये सचमुच ही இது உண்மையாக अजीब लगती है ரொம்ப சில்லியா இருக்கும் மகர் ஆனா यकीन मानिए உண்மை நம்புங்க सच है உண்மை बिल्कुल सच है रियली உண்மை 13 साल पहले 13 வருஷங்களுக்கு முன்னாடி इस आधुनिक ढंग की இந்த ஆதுனிக்னா
இப்ப இருக்கிற கடைக்கு, துக்கான் கி இந்த கடைக்கு, ஜகஹ் இடத்துல, சாய் கா ஏக் சாய்னா டீ உடைய ஒரு, மாமூலி சா ஆர்டினரி ஹோட்டல் தா ஒரு ஹோட்டல் இருந்தது. கிஷன் சிங் கான் ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேரு கிஷன் சிங் கா ஹோட்டல். புலிஸ்மேன் குச் யாத் சா கர்த்தா கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்றார். ஆமா 5-6 சால் ஹுயே 5-6 வருஷங்கள் ஆச்சு. வ ஹோட்டல் கிரா தியா இடிக்கப்பட்டது, அந்த ஹோட்டல் இடிக்கப்பட்டது. और மற்றும் உஸ்கி ஜகஹ் அந்த இடத்துல யஹ் துக்கான் பனி இந்த கடை போடப்பட்டது. கிஷான் சிங் பீமார் ஹோக்கர் மர் கயா, கிஷான் சிங் உடம்பு சரியில்லாம இறந்து போனார். பீமார் ஹோக்கர் உடம்பு சரியில்லாம மர் கயா இறந்து விட்டான். நவயுவக் ஜரூர் மர் கயா ஹோகா கண்டிப்பாக இறந்திருப்பான். वह அவன் दमे का मरीज था. दमे का मरीज ना आस्मा, दमे ना आस्मा, का मरीज ना आस्मा पेशेंट. और दमा तो இந்த ஆஸ்மா வந்து தம் के साथ உடம்போட ही जाता, உடம்பு போனாதான் அதுவும் போகும். वैसे भी அப்படியே इंसान को மக்களை, இன்சான்னா மனிதனை, एक ना एक दिन ஏதாவது ஒரு நாள், ஒன்றோ அல்லது ஏதாவது ஒரு நாள், तो मरता ही होता மனிதன் இறந்துதான் போவான். दमाना भी होता இந்த ஆஸ்மா இல்லைனாக்கா கூட, उसे तो भी वह அவனை கூட, किसी ना किसी ஏதாவது ஒரு சமயத்துல, பஹானே பஹானேன்னா என்னது, அந்த ஓல்டேஜ், மர்த்தாஹி வயசாயிடுச்சுன்னா இறந்துதான் போவான். புலிஸ்மேன் ஆமா பாத் தோ டீக் ஹை, வார்த்தை தான் உண்மை. உமர் தோ பக் வயசாக வயசாக அப்படின்னு சொல்லி சொல்ற. சுக்கி வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. உஸ்கி அப்போ இப்போ அவருடைய யாரு, போலீஸ்மேனுடைய ஜேப் சே பாக்கெட்ல இருந்து சிகரெட் நிக்கால் கர், சிகரெட் எடுத்துட்டு, மாச்சிஸ் ஹோகி आपके पास, மேட்ச் பாக்ஸ் இருக்கா உங்க கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. மேட்சிஸ்னா மேட்ச் பாக்ஸ், ஹோகி आपके पास இருக்கான்னு கேட்கிறாரு. இவரு தன்ன கிட்ட மறைக்கப்பட்டிருந்த ஜேப் சே, ஜேப்ல இருந்து ஹாத் டால் கைய போட்டுட்டு, மேட்சிஸ் தேता हूं, மேட்ச் பாக்ஸை கொடுக்குறேன். இப்போ போலீஸ்மேன் மேட்சிஸ் லேட்டே ஹோயே அந்த இதை மேட்ச் பாக்ஸை எடுத்துட்டு, சுக்ரியா நன்றி அப்படின்றார். இப்போ போலீஸ்மேனோட எண்ணத்தை சொல்றார். போலீஸ்மேன் தியா சலாயி, தியா சலாயின்னா மேட்ச் ஸ்டிக், ஜலாக்கர் அந்த மேட்ச் ஸ்டிக்கை எரிஞ்சிட்டு, அப்பனி சிகரெட் தன்னுடைய சிகரெட்டை எரிய வச்சுக்கிறார். சுல்காத்தாக அண்ணா எரிய வச்சுக்கிறார். உஸ்கா தியா சலாயி ஜலானே கா தரீகா, அந்த அந்த மேட்ச் ஸ்டிக்கை எரியிற சமயத்துல ஐசாஹி கி என்ன ஒரு எண்ணம் இருந்தது, உஸ் ரோஷனி மீ அந்த வெளிச்சத்துல, நவயுவக் கே சஹர் கி, நவயுவக் அதாவது இளைஞனுடைய மூஞ்சியை, சஹரே கி ஜலக் தோ திக் ஜாயே. ஸோ இந்த எரியிற சமயத்துல அந்த வெளிச்சத்துல நம்ம அவனோட மூஞ்சியை பார்க்கலான்னு அவர் நினைக்கிறார். மகர் ஆனா ஸ்வயம் உஸ்கே செஹரே பர், ஆனா தானாகவே அவனோட மூஞ்சியில பிரகாஷ் நா படே, ஒருவேளை அது வெளிச்சம் படலைன்னா அந்த கார் ஹீ ரஹே. ஸோ இந்த இருட்டாதான் இருக்க முடியும், இருட்டில் ஒன்றும் பார்க்க முடியாது இல்லையா, இருட்டாதான் இருக்க முடியும்ன்றாரு சொல்றாரு. நடிச்சுக்கிறார், அவர் மனசுல அவர் நினைச்சுக்கிறார். நவயுவக் கித்னி அஜீப் சி கஹானி, எவ்வளோ பெரிய கஹானி, எவ்வளோ உண்மையான பெரிய கதை. கபி கபி எப்பயாவது, खुद தனக்கு கோ யக்கீன் நஹி ஹோத்தா, அதாவது ஒவ்வொரு சமயத்துல இது நம்புற மாதிரியும் இருக்காது. ஆஜ் சே இன்றிலிருந்து, டீக் சரியாக, 13 சால் 13 வருடங்கள், பகலே முன்னாடி,
21 நவம்பர் 21st நவம்பர் 1947 அன்னைக்கு, நவம்பர் 21st 1947 அன்னைக்கு, ஜிஸ் சால் அந்த வருஷத்துல ஹமே நமக்கு ஆசாதி மிலி தி, அந்த வருஷத்துல நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஃப்ரீடம் கிடைச்ச வருஷம்னு சொல்ல வரார் அவர். இப்போ கதையில் அடுத்த இது நவ்யுவக், அதாவது இளைஞன் சொல்றாரு, ஆஜ் கி தின், இன்றைய நாள்ல, இசி சமய், இதே நேரத்துல, மைனே நான், அப்னே தோஸ்த் என்னுடைய நண்பன், கைலாஷ் கே சாத் கைலாஷுடன், கிஷன் சிங் ஹோட்டல் மே, கிஷன் சிங் ஹோட்டல்ல 3 நம்பர் கி சாய், 3ஆம் நம்பர் உள்ள டீயை, பீதி குடித்தேன். கிஷன் சிங் கி, கிஷன் சிங் உடைய பனாயி சாய் செய்யப்படுகிற டீ, கே நம்பர் ஹுவா கர்த்தே தே, டீகளுக்கு நம்பர் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏக் நம்பர் கி சாய், ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கக்கூடிய டீல ஹல்கி, அதாவது ரொம்ப லைட்டா இருக்கும். தோ நம்பர் கி, ரெண்டாவது நம்பர் இருக்கக்கூடிய டீல மத்தியம் தேஸ், ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். और 3 नंबर की, மூணாவது நம்பருடைய டீ ஸ்பெஷல் ஹுவா கர்த்தி தி, ஸ்பெஷல் டீன்னு சொல்றோமே அது மாதிரி இருந்தது. இப்போ போலீஸ்மேன் சிகரெட் கா குவா துவா சோர்த்தா ஹுவா, துவான்னா அந்த ஸ்மோக் வெளியில விட்டுட்டு, போலீஸ்மேன் சொல்றாரு சிகரெட்ல இருக்கக்கூடிய அந்த புகையை வெளியில விட்டுட்டு இப்போ சொல்றாரு, ஆமா, மை பி அக்சர், நானும் அக்சர் அடிக்கடி, உஸ்கே ஹோட்டல் மே, அவனுடைய ஹோட்டல்ல, ஆயா கர்த்தாத்தா வந்துட்டு இருந்தேன். ஆப்னே நீங்கள், அப்னே தோஸ்த் கா, உங்களுடைய நண்பருடைய, கியா நாம் பத்தாயாத்தா என்ன பேர் சொன்னீங்க? நவயுவக் சொல்றோம், அதாவது இளைஞன். கைலாஷ், கைலாஷ் சந்திர, கைலாஷ் बहुत ही अच्छा लड़का था. அவன் பேரு என்னன்னு கேட்கிறார் போலீஸ்காரரு. கைலாஷ், அது ஃபுல் ஃபார்மா கைலாஷ் சந்திரன் சொல்றாரு. இப்ப கைலாஷ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். கைலாஷ் बहुत ही अच्छा लड़का था, கைலாஷ் ரொம்பவும் நல்ல பையன். बहुत ही नेक, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும், और ईमानदार, ஹானஸ்டாவும் இருப்பார். हम लोग நாங்கள், एक अरसे तक ஒரே வகுப்பில், बिल्कुल साथ रहे ஒன்றாக இருந்தோம். दाएं और बाएं हाथ की तरह, लेफ्ट एंड राइट हैंड போல, அதான் लेफ्ट एंड राइट, हाथ की तरह, हाथனா கை. मैंने, मैं நான், 19 साल 19 வயது, காத்தா அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் 19 வயசு இருந்தேன். அவர் வஹ் அவன், ஷாயத் ஒருவேளை, 20 கா 20 வயசு இருக்கும் அவனுக்கு. दूसरे दिन இன்னொரு நாள், सबेरे ही मैं अपनी भाग्य परीक्षा के लिए बम्बई जाने की पूरी तैयार कर चुका था. இன்னொரு அடுத்த நாள், दूसरे दिन அடுத்த நாள், सबेरे காத்தால, காத்தால தான், सबेरे ஹீன்னா காத்தால தான், மை நான், அப்னி என்னுடைய, பாக்ய பரீட்சா லைஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறதுக்காக, கேலியே அதான் பண்ணிக்கிறதுக்காக, பம்பை ஜானே கி பம்பாய் போறதுக்கு, பூரி தயார் எல்லா விதமான ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கர்ச்சுக்கா தான். கைலாஷ் இஸ் ஷஹர் சே, இந்த ஊர்ல இருந்து, அதாவது சிட்டில இருந்து, பாஹர் ஜானே கே லியே வெளியே போறதுக்கு, தயார் நாத்தா ரெடியாக இல்லை. உஸ்கா கஹனா, அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னாக்கா, உஸ்கா கஹனா தா கி வஹ் அவன், இசி ஷஹர் மே இதே ஊர்ல, அதாவது இதே சிட்டில, நௌக்கரி கரேகா வேலை செய்வான். நௌக்கரின்றது வேலை,
करेगा न செய்வான். பஸ் போதும். उसी रात अंत रात्रि चाय पीते पीते टी कुडिச்சிட்டு हम लोगों ने நாங்கள் तय किया था. तयன்னா prepare, அதாவது அக்ரிமெண்ட் மாதிரி. कि என்னன்னு ठीक 13 साल बाद, கரெக்டா 13 வருஷங்களுக்கு பிறகு हम लोग நாங்கள் इसी जगह पर இதே இடத்துல और इसी समय இதே டைம்ல फिर इकट्ठे होंगे, அதாவது ஒன்றாக கூடுவோம் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தோம். हम लोग நாங்கள் चाहे எப்படி விரும்பினாலும் जिस हालत में हो எந்த மாதிரி நிலையில இருந்தாலும் और चाहे நாங்க இன்னும் விரும்பணும் जितने देर से हमें आना पड़े, எவ்வளவு லேட்டா ஆனா கூட हम लोग जरूर आएंगे, நாங்க கண்டிப்பாக வருவோம். இப்போ போலீஸ்மேன் சொல்றார், முஸ்குராட்டா மனசுல சொல்லிட்டு இருக்க. बड़ी दिलचस्प बात, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்றார். कुछ रुककर கொஞ்சம் நின்னுட்டு, लेकिन आना 13 साल का समय तो बहुत होता है. 13 வருஷங்கிறது நிறைய இருக்கே, நிறைய என்ன வேணாலும் நடக்கலாமே. அதுதான் 13 साल का समय तो, அந்த டைம்ல बहुत होता है, ரொம்பவும் நடக்குமே. अलग होने के बाद, பிரிந்து போன பிறகு, अलगना பிரிக்கிறது, பிரிந்து போன பிறகு इस बीच உங்க நடுவுல அந்த சமயத்துல क्या आप लोगों நீங்கள் एक दूसरे की कोई खबर नहीं मिली, உங்களை பற்றி செய்தி எதுவும் வரவில்லையா, உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் செய்தி எதுவுமே வரலையா? இப்போ இளைஞர் சொல்றார் நவயுவக், नहीं இல்ல, कुछ अरसे तक சில காலம் வரைக்கும் तो हम लोगों की चिट्ठी पत्री, सो கொஞ்சம் காலங்களுக்கு லெட்டர்ஸ் மூலமாக चलती रही, அதாவது பேச்சு இது ரிலேஷன்ஷிப் இருந்து வந்தது. शायद ஒருவேளை உன் தோனோம்னா நாங்கள் இருவரும், தக் எங்க ரெண்டு பேருக்கிட்டையும், हम दोनों ही சோ நாங்க இருவரும் எப்படி இருந்தோம், பேக்கார் வேலை இல்லாம மற்றும் परेशान टेंशनाக இருந்தோம். फिर பிறகு मैंने நான் अपने लिए எனக்காக काम ढूंढ निकाला, வேலைக்காக தேடுவது, ढूंढना தேடுறது, निकाला புறப்பட்டேன். कैलाश को भी கைலாஷுக்கும் शायद काम मिल गया होगा, வேலை கிடைத்திருக்கும். ऐसा मेरा ख्याल है, இதுதான் என்னுடைய ஒரு கதை. उसके बाद तो அதன் பிறகு मैं நான் अपने என்னுடைய काम धंधे में வேலை இதுல कुछ ऐसा फंस की, அதாவது பிடிபட்டுட்டேன். तक लेने की, அதாவது सांस तक लेने की, மூச்சு விடுறது கூட सुध नहीं रही, அந்த அளவுக்கு ஃபுல்லா பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கைலாஷ் கோபி கைலாஷுக்கும் उसके बाद அதன் பிறகு कोई चिट्ठी नहीं आई, கைலாஷ் கிட்ட இருந்தும் எந்த லெட்டரும் என்கிட்டக்கு வரல அப்படின்றாரு. पुलिसमैन, क्या धंधा करते थे आप बम्बई में, பொம்பாயில என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு போலீஸ்மேன் கேட்கிறார். நவயுவக் சௌக்கர் கொஞ்சம் புத்திசாலித்தனமா, कुछ नहीं எதுவும் இல்லை, பஸ் ஐசா ஹி வியாபார் ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் அப்படின்றார். போலீஸ்மேன் கம்பீர் பௌசை ஆஹ் அப்படின்றார். நவயுவக் बात टालने की कोशिश करता हुआ, வார்த்தையை மாத்தணும்னு நினைச்சிட்டு பேச்சை மாத்தணும்னு நினைச்சிட்டு, मुझे पक्का विश्वास है, எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கைலாஷ் अगर जिंदा होगा, கைலாஷ் ஒருவேளை உயிரோட இருந்தால்னாக்கா, और जिंदा तो वह होगा ही, உயிரோட தான் இருப்பான். तो அப்போ आज वह मुझसे यहाँ जरूर मिलेगा, அப்போ
இன்னைக்கு அவன் கண்டிப்பா என்ன மீட் பண்ணுவான். क्योंकि वायदे का बड़ा पक्का है. सो எங்களோட ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப பக்கா. वह அவன் कभी नहीं भूल सकता, எப்பவுமே மறக்க மாட்டான். आज इस समय उसे यहाँ पहुंचना है, இன்னைக்கு அவன் இந்த டயத்துக்கு வந்தே ஆகணும். मैं खुद 800 मील दूर बंबई से आया हूं. நானே உடனே 800 மைல் தூரத்துல பம்பாயில இருந்து இங்க வந்திருக்கேன். हालांकि अपने व्यवसाय की उलझनों के कारण मेरा आना मुमकिन नहीं था. ஆனா கண்டிப்பாக अपने व्यवसाय என்னுடைய வேலைகளுக்காக வேலைகள் நடுவுல காரண் மேரா என்னுடைய ஆனா வருகை மும்கின் நஹி தா கன்ஃபார்மா இல்லை, ஆனாலும் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்றார். அகர் கைலாஷ் ஆ கயா தோ, ஒருவேளை கைலாஷ் வந்துட்டான்னாக்கா மேரி இத்தனி லம்பி தௌடு, என்னுடைய இவ்வளோ தூரம் பயணம், இந்த இடத்துல லம்பி தௌடுன்னா பயணம், சார்த்தக் ஹோ ஜாயேகா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். और மற்றும் वह आएगा जरूर, அவன் கண்டிப்பாக வருவான். दूर नहीं किसी घंटाघर में 10 के घंटे बजाते हैं. दूरத்துல किसी घंटाघर, घंटाघरனா கிளாக் டவர், கிளாக் டவர்ல 10 के घंटे 10 மணி அடிக்கிறது சத்தம் கேக்குது, बजाते हैं. पुलिसमैन சொல்றார், लीजिए मिस्टर 10 भी बज गए, 10 மணியும் போயிடுச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றார். நவ்யுவக் अपनी कलाई घड़ी में देखता हुआ, தன்னோட கை கடிகாரத்தை பார்த்துட்டு, हाँ ठीक 10, करेक्टा 10. उस रात भी जब हम एक दूसरे से अलग हुए थे, அன்னைக்கு இரவும் ஒவ்வொருத்தர தனியா பிரியும் பொழுது अलग हुए थे तो ठीक 10 बजे थे, அப்போ கரெக்டா 10 மணி தான். புலிஸ்மேன், अच्छा मिस्टर ओकेங்க, मैं चलता हूं, நான் கிளம்புறேன். आशा करता हूं, விரும்புறேன், कि आपके दोस्त साहब आपसे मिलने आने ही वाले होंगे, நான் விரும்புறேன் உங்க ஃப்ரெண்டு உங்களை வந்து கண்டிப்பா வந்து சந்திக்கணும் அப்படின்றார். आपके दोस्त साहब, உங்க ஃப்ரெண்டு சார், आपसे உங்களை, मिलने आने ही वाले, கண்டிப்பா உங்களை சந்திக்க வராரு. आप अभी कितने देर उनका इंतजार करेंगे, அப்போ நீங்க இங்கே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? फिर घड़ी देखता, फिर திருப்பி டைம் பார்த்துட்டு, நவயுவக்கு திருப்பி டைம் பார்த்துட்டு, कोई 15-20 मिनट और, ஸோ ஏதேனோ ஒரு 15-20 நிமிஷம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவார். அகர் ஒருவேளை கைலாஷ் ஜிந்தா ஹே தோ, கைலாஷ் உயிரோட இருந்தான்னா वह 10-15 मिनट के अंदर 10 இல்ல 15 நிமிஷத்துக்குள்ளரவே जरूर ஆஹ பहुंचेगा, கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவான். पुलिसमैन पीछे हटता हुआ, பின்னாடி நகர்ந்துட்டே, अच्छा साहब ओके सर तो इंतजार कीजिए, அப்ப வெயிட் பண்ணுங்க. मैं चलता हूं, நான் கிளம்புறேன். अगर मुझे रास्ते में, ஒருவேளை எனக்கு வழி இல்லை, மிஸ்டர் கைலாஷ் மில் கயே தோ, எனக்கு அவர் கிடைச்சார்னாக்கா சந்திச்சார்னாக்கா, மை உன்சே கஹ் தூங்கா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்னன்னு? ஜனாப் ஆப்கே தோஸ்த், ஸோ சார் உங்களோட ஃப்ரெண்டு ருக்குகர், இப்போ அவர் என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்ணிட்டு, கியா நாம் ஹே ஆப்கா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நவயுவக் சொல்றாரு, மதன். நெக்ஸ்ட் पुलिसमैन, हाँ जनाब ओकेங்க, आपके दोस्त உங்களுடைய நண்பர் मदन लेटर बॉक्स के पास, लेटर बॉक्स பக்கத்துல आपका इंतजार कर रहे हैं, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. नवयुवक हंसकर, शुक्रिया, लेकिन आप कैलाश को पहचानेंगे कैसे? தேங்க்ஸுங்க, சிரிச்சுட்டு தேங்க்ஸுங்க, लेकिन ஆனா आप நீங்கள் கைலாஷ எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? पुलिसमैन हंसकर, आपको कैसे पहचानना था, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு அவர் கேட்கிறார். नवयुवक नाम पूछकर, பேரை கேட்டுட்டு. पुलिसमैन ठीक
इसी तरह कैलाश को पहचान लूंगा, இதே மாதிரி தான் நான் கைலாஷ கண்டுபிடிப்பேன். நவயுவக் बहुत मेहरबानी होगी, ரொம்ப தமாஷா இருக்கும். अच्छा तो नमस्ते அப்படின்னு அவர் யூத் சொல்லிட்டு சொல்றார். पुलिसमैन तेजी के साथ फास्टा வேகமாக सड़क की दाई ओर, सड़क உடைய लेफ्ट हैंड साइड போறார். बढ़ते हुए नमस्ते. नवयुवक मुस्कुराकर मनसुकुள்ள हाथ हिलाते हुए கைய இது பண்ணிட்டு धन्यवाद. पुलिसमैन मंच के बाहर चला जाता है, அந்த ஷீட்ல இருந்து வெளில போயிடுறார். नवयुवक सांस छोड़कर आपा மூச்சை விட்டு आखिर கடைசியில चला गया போயிட்டான். मैं तो समझा था, நான் நினைச்சிட்டு இருந்தேன் मेरी छाती पर ही अड़ा रहेगा, ஏன் என்ன மேலேயே கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படி. खैर था आदमी, खैरனா ரொம்ப கடமான ஆள். बड़ा मजेदार, ரொம்பவும் அதே மாதிரி ஜோக் பண்ணக்கூடிய ஆள். कहता कि कैलाश को भेज देगा, சொல்லிட்டு இருக்கான் கைலாஷ அனுப்பிச்சிட்டு இருக்கானா. जैसे वह எப்படி அவன் கைலாஷ் को देखते ही पहचान लेगा, எப்படி பார்த்ததும் அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவனுக்குள்ள சொல்லிட்டு இருக்கார். இந்த போலீஸ்காரன் ஏ போலீஸ் வாலி பி, இந்த போலீஸ்காரனும் अपने को தன்னை खुदा ही समझाते, தன்னை கடவுள் நினைச்சிட்டு இருக்கான். जेब से பாக்கெட்ல இருந்து दिया सलाई, அதாவது मैच स्टिक और सिगरेट निकाल कर எடுத்துட்டு சிகரெட் எடுத்துட்டு सिगरेट सुलगाता है, सिगरेட்டை எரிச்சிட்டு दुआ छोड़ते हैं, வாயில இருந்து புகை விடுறார். कैलाश पता नहीं किस हालत में मिलता है, कैलाश எப்படி என்ன எந்த நிலைமையில என்ன சந்திப்பான். कैलाश मुझे என்ன मेरी तरह पैसा तो क्या कमाया होगा उसने, कैलाश என்ன போல எப்படி பைசாவை சம்பாதிச்சிருப்பான். सीधा सादा सा, ரொம்ப सिंपल एंड स्ट्रेट फॉरवर्ड लड़का था. इम्तिहान में नकल तो नहीं सकता था, அதாவது ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறதுக்கு மாதிரி இருப்பான். பலா क्या किया होगा, என்ன செஞ்சிருப்பான். उसने जिंदगी में அவன் வாழ்நாள்ல என்ன செஞ்சிருப்பான், என்ன சம்பாதிச்சிருப்பான். आज का जमाना, இன்றைய காலகட்டத்துல उस जैसे அவன போல सीधे और ईमानदार सिंसियर एंड हॉनेस्ट लोगों के लिए थोड़ी ही है, ரொம்ப சின்னதுதான். आज तो இன்று वही அதுதான். आज तो இன்றைய தினத்துல वह कामयाबी हो सकता, அது மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது. जो दुनिया को, யார் இந்த உலகத்துல कुछ देने के बजाया, यार கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ दुनिया से कुछ वसूल कर सके. सो இப்பெல்லாம் உலகத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. चौंकता है, இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கறான். पीछे मुड़कर, பின்னாடி பார்த்துட்டு. शायद कैलाश हो, ஒருவேளை கைலாஷா. उत्सुक से, ரொம்ப உற்சாகமாக. आगे बढ़कर, மேலும் போயிட்டு. देखता है दाई ओर से, இந்த லெஃப்ட்ல இருந்து. एक व्यक्ति, ஒரு மனிதன். मंच पर प्रवेश, அந்த சீன்ல என்ட்ராராம். वह टिटक कर खड़ा हो, அவன் கொஞ்சம் பயந்து நிற்கிறான். जाता है और नवयुवक वाली दिशा में देखने लगता है, அவனும் நவயுவக் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த இளைஞர் இருக்கிற இடத்துல பார்க்கறான். नवयुवक कुछ आगे बढ़ता है, नवयुवक அதாவது இந்த இளைஞனும் கொஞ்சம் போறான். अब व्यक्ति भी उसे देख लेता है, இப்ப அந்த வர மனிதனும் இவரை பார்க்கறாரு. और थोड़ा சிறிது आगे மேலும் बढ़ता है நடக்கறாங்க. नवयुवक आशंकित स्वर में, ரொம்ப ஆசை இல்ல. கைலாஷ் அப்படின்னு கேக்குறாரு. व्यक्ति चौंकर थोड़ा, கொஞ்சம் பயந்துட்டு. और आगे बढ़ते हुए, இன்னும் மேலும் போயிட்டு. कौन, யார். मदन, कौन
யாரு? மதன் அப்படின்னு கேட்குறாரு.